ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா. என் தம்பி பேரு ஜீவா. இந்த பயிர் எல்லாமே எங்களுதுதான். இந்த சேப்பக்காய் தோட்டம், நெல் தோட்டம், சேப்பங்காய் தோட்டம் எங்க இல்லையா? தீவன தோட்டம் எல்லாமே எங்களுதுதான். இந்த ஊரு பேரும் தெரியாது, இந்த எங்க போறோம் தெரியாது. நாங்க பூசி மரம் குப்போம், அந்த இடம் பேர் மட்டும் தெரியும். ஆனா கோட்டைக்கு போறோம், ஆனா எந்த வழி போறோம் எங்களுக்கே தெரியாது. இருக்க சேப்பக்காய் தோட்டம் எங்களுதுதான். இந்த சேப்பங்காய் தோட்டம் அந்த மலையை பார்த்தா பெருமாள் நாமம் போட்டிருக்கு. அந்த மலைக்கு ஆமா ஆமா கரெக்ட், அதை போட்டிருக்கு. அந்த மலைக்கு கீழே தான் எங்க வீடு இருக்கு. பாப்பா இந்த ஆள் காட்டி பறவை அதை பறந்து போகுது. அதோ பாருங்க காய்ஸ், ஆள்காட்டி பறவை. அதோ பாருங்க காய்ஸ், அந்த நாமத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாமத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓரளவுக்கு பண்ணிட்டேன். வாங்க காய்ஸ், நம்ம நடப்பயணத்தை தொடங்குவோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நமக்கு நம்ம போக வேண்டிய இடம் வந்துவிடும். இப்படி நடந்து போயிட்டு இப்படி போயிட்டு கஷ்டப்பட்டு கடுமையாக உங்களை கூட்டிகிட்டு வந்து நான் படுற அவஸ்தை இருக்கிறதே, அது ரொம்ப கஷ்டம். இந்த பிரனேசா நல்லா உருட்டுன்னு உருட்டுறாங்க. நம்ம ஜீவாவை உருட்டு போட்டியில் சேர்க்கலாம். இதான் நம்மளுடைய ஜீவா, இதான் எங்களுடைய தேவா. நானுங்கள் தேவா, இது நம்மளுடைய தம்பி ஜீவா. நம்ம தம்பி என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். நம்ம தம்பி வந்து விசில் இலையில இருந்து விசில் ஊதிட்டு இருக்காரு. இப்ப புங்கலில இருந்து பீப்பி ஊதுறோம். இவரு வந்து தாவேகா கட்சிக்கு உறுப்பினர் ஆயிட்டாரு. விசில் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாரு நம்ம தம்பி ஜீவா. கைஸ், இதான் நம்ம ஆள்காட்டி பறவை. இது ஆள்காட்டி பறவை கிடையாது பாப்பா, இதாகுது பாப்பா. அது அவ்வளோ ஹைட்ல கூட உட்காராது பாப்பா, இதுமாதிரி தரையில் தான் உட்காரும். ஆமாம், தரையில் தான் உட்காந்துட்டு இருக்கும். இது ஒரு ராக். அது மைனா குருவி பாப்பா, அது மைனா குருவி. இது வந்து நம்ம மைனா குயில். நான் சொன்னது ராங் இன்ஃபர்மேஷன். இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்ட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க காய்ஸ். இதுக்கெல்லாம் ஒரு கமெண்ட்டா? அடுத்த வீடியோக்கு எங்களை தொடருங்க. தொடருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை அழுத்திட்டு போங்க. அப்பதான் நானும் எங்கள் ஜீவா, என்னுடைய தம்பி ஜீவா சந்தோஷமா இருப்போம். அப்பதான் எங்களுக்கு நடக்கிற கால்வலியே வராது. ஹாய் காய்ஸ், என் பேரு தேவா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எரிஞ்சு போனதை பார்க்கலாம். இதான் நம்ம கத்திரிக்காய் எரிஞ்சு போனது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பன் நாய் கொளுத்து கொண்டுள்ளார். யாரை பார்த்து கொலைக்கிறாரு? அதுவும் இந்த தேவாவை பார்த்துதான். சரி, எது இருக்கும் ஒன்று வரட்டுமா? நம்ம ஜீவா தம்பி டான்ஸ் ஆடிட்டு வராரு. நம்ம ஜீவா தம்பியை நாய் வெறி பிடிச்சி கடிக்க போகுது. வெறித்தனமா இது பண்ணுது. அதுவும் இல்லாம இவன் பைத்தியம் போல் கத்திக்கிண்டே வருகிறான். அதுதான் கோட்டாங்க. நம்ம கோட்டைக்கு கொஞ்சம் ஆயிட்டோம். நம்ம கோட்டைக்கு கொஞ்சம் நெருங்கிட்டோம். கைஸ், உங்களுக்கு கோட்டை தெரியுதா? தெரிஞ்சா அதோ கை காட்டுங்க இந்த தேவாக்கு. இங்க மாங்காய் மரம் தெரிகிறதா? எங்களுக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கோட்டையை பாதி தூரம் வந்துட்டோம், நெருங்கி விட்டோம். அந்த குல்கி ஜீன்ஸ் போட்ட வெள்ளை குல்கி ஃபர்ஸ்ட் லடிக்கி என்ன லடிக்கி, நான் ஜீன்ஸ் போட்ட வெள்ளை குல்கி அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வெள்ளை கலர் கார்ல ஏசி போட்டு சென்றுங்களா. ஏசி காத்து ஓசில வாங்குறாங்க. நம்ம தேவாவும் ஜீவாவும் அதே தான் பண்றோம். கோட்டைக்கிட்டே கோட்டையா எப்படி இருக்கு? வா வா வா. சிப்பா, இது இப்போ வச்சு நாங்கள் பெயிண்ட்லாம் முன்னாடி வந்ததே இல்லைன்றாங்க.
ஆனால் பெயிண்ட் பச்சை மாதிரி தான் கொடுக்கும். டேய் இது பழைய கோட்டைடா. பெயிண்டில் அப்படியே இருக்கும். இப்போ இது அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அலங்காரம் பண்ணிக்கிறாங்க இந்த கோட்டையை. ஆமாம், நான் வரும்போது இந்த வழியிலே போயிடலாம் பாப்பா. ரொம்ப தூரம் இப்படியே ஸ்டேட் இப்படி நம்ம ரோடுக்காக வந்து அப்படி தான் வந்துக்கணும். ஆமாம், தூரம் இது. வேலை நடைபெறதா பொதுமக்கள் அனுமதி கிடையாதான் தெரியுமா? வா செம்மையாக இருக்கு. உள்ளெல்லாம் விட மாட்டாங்க. குயில் கூவுது பே. போகலாம் பாப்பா. நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவன் பார்த்துட்டான். பெருமாள் நிறைய பார்த்துட்டு வண்டி வச்சுற. அந்த காலத்து ராஜாவுக்கு ராணி இல்லாம அடி பண்ணா இந்த பஞ்சு தானே வைப்பாங்க. அது எனக்கு தெரியலடா. ஹாய் காய்ஸ், நம்ம தம்பி வந்து இப்போ வந்து டேங்க் வந்து ஓப்பன் பண்ணி விட்டார். டேங்க் ஓப்பன் பண்ண முடியாமல் ரொம்ப நேரமாக தவித்து கொண்டிருந்தார். எடுத்துட்டு பாப்பா, எடுத்துட்டு ஸ்லோ பண்ண. அவனுக்கு இது காது இருக்குல்ல, ஆமா, இது மடிச்சு அப்படியே அவங்க வேறு ஓவராக கத்துவானு. இப்போ பிஸ்னஸ் உடைய கூட்டாளி இங்கே கத்துவார் பாரு. இப்போ தெரியுமா? இப்படி ஓரமாக வாங்க, இப்படி ஓரமாக வாங்க. பிஸ்னஸா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வருவார். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீ தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா. இப்போ நம்ம தம்பி ஜீவாவோடைய நண்பர்கள் பார்த்து எங்க ஒரு வேப்பிலை ஜீவா வேப்பிலை இருந்தால் ஒன்று தான் வாடே வாட. இப்போ நான் அவருக்கு அடி வேப்பிலை உடச்சு தரேன். வேப்பிலை திருட்டு வேப்பிலை உடச்சி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம தேவா ஜீவா ஜீவா இப்போ டான்ஸ் ஆட போறாரு. நம்மளால வந்து இப்போ பர்ஃபார்மன்ஸ் தலை தெரியுது லேசா. என்னடா எதுவுமே இது பண்ணல. நம்ம ஜீவாவும் நாய் மாரி கொலைகிறாரு. நம்மளுக்கு தான் ஆல்ரெடி தெரியும் அவர் ஒரு நாயிட்டு. ஆனா இப்பதான் அவருடைய தனிமா இவன் பண்ற பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதுவே கம்முனுக்குது. தனிமா இது இப்பதான் கொலைக்க ஆரம்பிச்சுக்குது. அதெல்லாம் பண்ண கூடாது. கெல்ல அது பண்ண கெல்ல எடுத்து சரி 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 எடுத்துட்டேன். இது என்ன நம்மளோட இன்னொரு கூட்டாளி வராரு. இது பேர் என்ன? ஜிம்மி. அது வேப்பிலைக்காக இதுதான். போச்சு, அதுவே போச்சு. இது நம்ம பழைய காலத்து கோவில். இந்த ஜீவா இந்த மென்டல் மாதிரி பண்ணினே வரும்.
நான் தான் ஓட்டின்னு வருவேன். நீ ஓட்டிட்டு வா, வண்டி ஓட்ட முடியல ஊட்டிட்டு வா. முன்னாடி உட்காந்தேன்னா நான் அப்புறம் டென்ஷன் ஆகிடும். நான் தான் உட்காந்துக்கி உட்காந்துக்கேன் முன்னாடி. சரி அதெல்லாம் ஓகே. நமக்கு அந்த இது கொடுத்தாங்களா சார்ஜர், அவங்க வீடு எனக்கு தெரியும். அதை ஞாபகமாக வச்சுங்க, அதை மறந்துட. நான் தான் ஓட்டின்னு வா வா ஒரு கொக்கி இவ்வளோ அழகாக பண்ணுவது. நான் தான் ஓட்டின்னு வருவேன்றேன். சரி பாப்பா, நீ நான் இப்பயே 3-4 வாட்டி சொல்லிட்டேன். ஓகே ஓட்டின்னு வந்தாலும் ம். இந்த பூ இருக்குது பார்த்தியா, இது அப்படியே மல்லிகைப்பூ வாசனை வரும். ஆமாம், இந்த நொனா மரம் அது. இப்போ தான் இந்த இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் விட்டுருக்காங்க. இது பேர் என்னது? ம், ஊரில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் அதையும் பார்க்க முடியுங்க. என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் மூக்கு முட்டை சாப்பிட்டுருப்பாங்க கைஸ். சாப்பிட்டு நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க கைஸ். சாப்பிட்டு நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க கைஸ். ஏன் நாங்கள் பசியில் வாடி கிடக்குறோம். பசியில் வாடி கிடக்குறியா? ம், இதான் நம்ம வண்டியிலே போயிடலாமாப்பா? இப்போ வண்டியில் தான் போனோம். இப்போ இங்கேருந்து போகும்போது போயிடலாம். அப்புறம் படப்பைக்கு போகலாம், வா பார்த்து எப்படின்றது. ஏன்னா ஆயா சொன்ன மாரி பஸ்ஸில் போன்னு வச்சுக்கோ, பஸ்ஸுக்கு போகிறதுட்டு 4 பேருக்கு போனா அதுவே அதிகமாகும். அது நம்ம பெட்ரோல் போட்டு 4 பேர் அந்த நக்கியே உட்காந்துக்கிறேன் முன்னாடி. கொஞ்சம் வண்டிட்டு போய் நீ சிப்பா பெட்ரோல் ஸ்கூட்டிக்கு பார்த்துட்டுமா. ஆனால் இது அனுமதிக்கலை, இன்னும் ரெடி ஆகணுமா? பார்த்துட்டேன். சரிம்மா. பூ காட்டுமல்லி. காட்டுமல்லி தான் நம்ம வீட்டிலே இருக்கு. காட்டுமல்லி தானே அது? குண்டு மல்லிப்பா, காட்டுமல்லி இல்லைப்பா, அடுக்குமல்லி. அடுக்குமல்லி எங்கள் வீட்லேயே அனுப்பிச்சு எடுக்குது. நல்லா சுத்தம் ஓட்டுனா. சரி பாப்பா, வாங்க பாப்பா, நீங்களே ஓட்டுவாங்க. சரி. ஆமாம், இந்த வைக்கல் போகிற இங்கேருந்து முறை தான் போடா போக மாட்டான். அங்கே போட்டுருவாங்க பண்ண. அங்கே வாழலை யார் வீட்டிலலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, எங்கள் போலீஸ் இல்லைண்டா மெய்யூர்லையா. நம்ம ஒரு ஃப்ரெண்டு பெர்னஸ் ஃப்ரெண்டு. இப்போ கேணி தடை போனோம், எப்படி இன்னும் நேராக போய் தான் போனவா? அது வரைக்கும் பாப்பா அந்த வீடு அவங்க அந்த அந்த இந்த இதுவில் போயிட்டு தான் போனோம். கரெக்டாக தெரியும், வா நான் கூப்பிட்டு போகிறேன். இங்கே பார்த்தியா காற்று, மழை காற்று. ஆமாம் கரெக்டாக வண்ணவா மாதிரியே தான் இருக்குது. ஆனால் வண்ணவா விட ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் வேறு லெவலில் அதை விட இது நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் அதை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது இப்போ நம்ம கூட்டம் இது வண்ணவா ஒன்று. இது இவரு இது வயலில் நிற்கிறாரு, அவர் உக்காண்டாரு. ஐயோ இவரு பரவாயில்ல, அந்தானி பார்க்குறாரு அவர் நம்ம சூரர். யாருக்கு தெரியுமா அவரு? நம்ம வீட்டாண்ட நம்ம இப்போ நம்ம அங்கே வண்டி விட்டோம் அந்த அந்த இது. ஆமாம், அது இது குலைச்சாலும் வந்து அமைதியாக வரணும், அப்போ தான் வந்து அது கம்னு இருக்கும். ஓகேவா? பரவாயில்ல. என்னடா நம்ம தேடி வருது? இது 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 பேர் என்னடா? ஹாய் பப்பி. பப்பியா? எனக்கே சோறு இல்லை, நான் எங்கேருந்து உங்களுக்கு சோறு போடுறது? எனக்கே சோறு இல்லாமல் நானே போகிறேன். அம்மா சொன்னேன் பாரு, சீரியஸாக இருக்கிறது பதில் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன்னு தெரியும். பேர் அடிக்கிறான் பேர், அவனையா வாங்கிக்கிறான். இல்லை நல்லா பேர். வா 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 ஓ, எவ்வளோ அழகான காற்று, எவ்வளோ அழகான காற்று அடிக்குது. காற்று அடிக்குதுடா பசி. நான் காற்று அடிக்குதுன்ற நீங்கள் காற்று அடிக்குதுன்றீங்க. வா அது அந்த வழியில் போண்டா, வாடா பக்கத்து வீடா. நான் சொல்கிறேன் வாடா. ஒரு வாட்டி வரனா கண்டுபிடிக்கல, கரெக்டாக கரெக்டாக திருப்பி வச்சுக்கிடா. தனிமா மேலே மட்டும் கட் பண்ணிக்கோ, பின்னால் நாய் வருது, அப்புறம் பேந்துட போகிற. நான் தான் சொன்னேன்.
எப்படியோ எனக்கு தேவையில்லை, எப்படியோ கடைசியில் வெற்றிகரமாக பிடித்து விட்டு அது தலைக்கே வச்சுக்கோ, குடமா இருக்கும். அப்படி வச்சுக்கோ. சரி, இப்படி தான் வச்சுக்கோ. ஓகே. மழைக்கு பாதுகாப்பு. மேகத்தை பாருங்க, மேகத்தை பாருங்க. அப்படியே வந்தா விட்டுவா. தனிமா அங்க போ போ போ. இதே நம்மளே கூட வருதுன்னு தெரியல. அதை எடுக்க போ, சமையல் இருக்குது. போ போ போ. ஒரே ஒரு போட்டோ. ரொம்ப நன்றிம்மா. உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிம்மா சரிம்மா. சரிம்மா. ಹೌದನಾ? சரிப்பா. உங்களுதானா? நன்றிண்ணா, குத்துருங்கண்ணா. சரிண்ணா, சரி, நன்றிண்ணா. இப்படி வச்சா நம்ம குடமே இருக்காது. இப்படி வச்சா காற்றுல எப்படி வேணா. அதுதான் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கூடாதா? மேலே இப்படி பள்ளமாக இருக்குங்க. ரைட். ஓகே. இல்லை, சார்ஜர் ஃபுல் ஆயிடுச்சா? அது நம்பர் காட்டுங்க. சொல்லு இப்போ. ஹாய் காய்ஸ், எங்கள் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து சார்ஜர் போட்டோம். சார்ஜரே எங்களுக்கு கிடையாது. $63 மொத்தம் எவ்வளோடா ஃபுல் சார்ஜ்? 50 ஃபுல்லாக 68 யாருன்னா இன்னும் 4 மணி நேரம் ஆகும். சுதா இல்லை சுதா, போகலாம். இல்லை இது போக முடியுமா? லோவே 55னா அப்போ 5 பாயிண்ட் ஏறிக்குது பாரு. இப்போ 4 பாயிண்ட் தானே ஏறிக்குது. 4 ஏறிக்குது. நம்ம அங்கேருந்து வரும்போது 61 இருந்துச்சா? அப்போ 61 வரட்டும் இரு, கம்னு. என்ன பாப்பா, அது குறைமா இருக்குதுன்னா அதுக்குள்ளே தூக்கி போட்டேன். ஐஸ்கிரீம்